சென்னைக்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என வரவேற்று வருகிறோம். வினோஜ் பி செல்வம், பாஜக மாநில செயலாளர். பிரதமர் மோடி சொல்றாரு, அவர் கொண்டு வர திட்டங்களை செயல்படுத்த முடியாமல் தமிழக அரசு தடுக்கிறது அப்படின்னு 2 கூட்டமா தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. சார், அவங்க கொண்டு வந்த திட்டம் தான் அவங்க கொண்டு வந்த திட்டம் தான் மதுரையில் எய்ம்ஸ். அதை நாங்கள் தடுக்கலை, அவங்களே செயல்படுத்தலை. ஆக எங்களை மேலே பழி சொல்கிறது நியாயமல்ல. எல்லா திட்டத்தையுமே தடுக்கிறாங்கன்னு பொதுவாக சொல்றாரு. ஒரு திட்டத்தை சொல்லுங்க, கொண்டாந்தது நாங்கள் தடுத்துட்டு இருந்தோம். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கலன்னா நாங்கள் திட்டத்தை கூடாதுன்னா இந்த திட்டத்தை படுத்திருக்காருன்னு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறவர், இந்த நாட்டினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் இந்த திட்டம்னு சொல்லுங்க, நாங்கள் செய்துமா இல்லையான்னு சொல்லுவோம். பிஜேபி வந்து ஜெயலலிதா எம்ஜிஆர் படத்தை போட்டு இப்போ தேர்தல் பிரச்சாரம் நேரத்துலையும் தொடங்கியிருக்காங்க. அதை பற்றி அதுக்கு ரோஷம் வர வேண்டியது அதிமுக எங்களுக்கு அல்ல. இல்லை இப்போ பிஜேபி அவ்வளோ இறங்கி வந்திருக்காங்களே. அவங்க சார் முடியாதவங்க போர் முடியும் தான் நடப்பாங்க. அதனால் அவங்களுக்கு அதிமுகவினுடைய தலைவர்களை அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தான் போகணும், எங்களுக்கு அல்ல. தொகுதி உடன்பாடெல்லாம் முடிஞ்சிச்சு சார் திமுக கூட்டணியில். நீங்கள் எல்லாம் முடியாமல் தான் உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு ஒரு நாள் முடிஞ்சு போயிடும். தொடர்ச்சியாக மோடியினோட வருகை தமிழகத்தில் தொடர்ந்து இருந்துருக்கு சார். அதை பற்றி வந்து என்ன மாதம் 3 முறை எத்தனை முறை வந்து என்ன சார், பிரதம மந்திரி 10 தடவை வாழணும், யார் வேணாலும் இல்லை சார். அவர் வரப்பெல்லாம் திமுக தாக்கி தான் பேசியிருக்கிறாரு. அரசியல் அதான் பண்ணுவாங்க. தேர்தல் காலம் இவ்வளோ நாள் திமுக பார்த்து பேசுகிறாரா, தேர்தல் வரும்போது தான் இப்போ திமுக பார்த்து பேசுகிறாரு. சீசன் அப்படி சார். இந்த ஜல்லிக்கட்டு காலத்தில் வண்டி மாடு கூட முடியணும், அது மாதிரி தான் இது. அதே போல் அதிமுக இன்னைக்கு வந்து தமிழகம் முழுக்க ஆர்ப்பாட்டம் இருக்கிறாங்க. போதைப் பொருளின் தமிழகத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க சொல்லி. ஸோ அது அவங்க ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. ஒரு அரசியல் கட்சி இதெல்லாம் பண்ணாமல் இருப்பா. இன்னும் காங்கிரஸுக்கான இழுப்பறி அப்படியே இருக்கு.